பெங்களூருவில் திருமணத்திற்கு அழைத்து பந்தியில் அமர்ந்திருந்த ஹிந்து நபரை உங்களுக்கு உணவளிக்க மாட்டோம் என கூறி முஸ்லீம் ஒருவர் ஹிந்து நபரை வெளியேற்றியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. கல்யாணத்துல எதுக்கு சாப்பாடு போடுறாங்க? வயிறார சாப்பிட்டு மனசார பொண்ணும் மாப்பிள்ளையும் வாழ்த்தணுன்றதுக்காக. அப்படிப்பட்டு நீங்க ஒரு கல்யாணத்தை வச்சு ஆனா உன்னோட மதம் சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு உட்காந்து ஒரு மனுஷனை எழுப்பி அனுப்பியிருக்கே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? நான் ஒன்று கேட்குறேன். அப்போ இந்த கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த நீ போட்ட சாப்பாடு செஞ்சுருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மத சார்ந்த ஆளை தான் கூப்பிட்டு நீ பண்ணியிருப்பியா? இல்லை உனக்கு நாள் பின்னே ஏதாவது அடிபட்டுருச்சு, உனக்கு ரத்தம் கொடுக்குறது உன் மத சார்ந்தவங்களை தான் ரத்தம் கொடுக்கணும்னு நீ நினைப்பியா? இல்லை உன்னை காப்பாற்ற வரவங்க உன்னோட மதத்தினர் இருக்கணும்னு நீ நினைப்பியா? இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு மதம் தேவையில்லை. ஆனால் உன்னோட மதத்தினர் உள்ள வந்து தான் சாப்பிடணும், இவங்களுக்கு அலோடு இல்லைன்னா உட்காந்து ஒரு மனுஷனை எழுப்பி அனுப்பியிருக்கே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் மதம் ஜாதி இதெல்லாம் போயிடுச்சு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால இதை நம்மளால் ஒழிக்கவே முடியாது.